முந்தான முடிச்சு முருக்கங்க பாய்க்கிற தந்துட்டு போனேன் ஓடியா முருக்கங்காய் இருக்கு. ஓகே இங்க கண்ணாடி முன்னாலே காரனை கொண்டு செல்வதற்கான இலக்கம் அங்கு மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு இப்பொழுது உங்கள் முன்னால் அந்த பெட்டி திறக்கப்பட்டு அந்த உங்களை எல்லா பிள்ளைகளுடைய காலையும் பலூன்கள் கட்டி இருக்கிறோம். இதில் இந்த வட்டத்துக்குள்ள ஓட விடுவோம். எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் தங்களோட காலால மட்டவே வேண்ட பலூனோட உடைக்கணும். அப்படி உடப்பட்டாக்கள் வெளியில் வந்துருக்கிறோம். அதில் ஓடைக்கு விளையாட துவங்குறதுக்கு முதல் பலூன் புல்லால உடைஞ்சதுன்னு சொல்லி நம்ம திருப்பி கட்டி விடுவோம். ஆனால் ஓடைக்குள்ள பலூன்கள் உடைஞ்சதுன்னா அது புல்லால உடைஞ்சாலும் அவுட் தான், ஒன்றும் செய்யாது. அப்படித்தான் விளையாட்டு. பெரியவருக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு. வணக்கம் மக்களே, நான் அச்சுதன் பிரான்சிலிருந்து. நாங்கள் 27வது தமிழர் விளையாட்டினை இந்த காணொலியூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று இந்த விளையாட்டுகளின் ஒரு பகுதியினை பார்த்திருப்போம். இதுக்கு அடுத்ததாக இன்றைக்கும் அந்த தொடர்ச்சியாக இன்னொரு பகுதியாக அந்த விளையாட்டினை இந்த அச்சுதன் யூடியூப் சேனல் ஊடாக பார்க்க இருக்கிறோம். வாங்க உறவுகளை, கண்டினியூவாக இந்த விளையாட்டை நாங்கள் பார்க்கலாம். என்னென்ன விளையாட்டுகள் இங்கு இன்னும் இருக்குதுண்டு பார்ப்போம். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்திங்கன்னா சிறுவர்களுக்கான பலூன் நுடைத்தல் போட்டி நடந்து கொண்டிருக்குது. கால்களில் பலூன்கள் கட்டியிருக்கும். ஒவ்வொரு வீரர்களும் அந்த தங்களின் கால்களால் இன்னொருவரின் கால்களில் கட்டப்பட்ட பலூனை உடைத்து முடிக்க வேண்டும். எல்லா பலூன்களையும் உடைத்து கடைசியில் யார் களத்தில் நிற்கிறாரோ அவர்தான் இந்த போட்டியில் வெற்றியாளராக அறிவிக்கப்படும். முதலாம் இடம் விண்மீன்கள் விளையாட்டு கழகம். முதலாம் இடம் விண்மீன்கள் விளையாட்டு கழகம். விண்மீன்கள் விளையாட்டு கழகம். சுற்றுப்போட்டியின் சிறந்த விளையாட்டு வீரர் சுதர்சன், வட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். சுற்றுப்போட்டியின் சிறந்த 18 வயதுக்கு மேற்பட்ட சதுரங்க போட்டியில் பங்குபெற்ற பதிவு செய்தவர்கள் தயவு செய்து போட்டி நடைபெறும் இடத்தை செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 18 வயதுக்கு சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தமிழர்களின் வீர விளையாட்டான ஒன்று தலகாணியால் அடித்து இன்னொருவரை வீழ்த்துவது. 2 பேர் இதில் பங்கு கொள்ளினோம். அதில் ஒரு ஆள் அடித்து இன்னொரு ஆளை வீழ்த்தணும். இதில் யார் கூடுதலாக வெறும் வீரர்களை அடித்து வீழ்த்துகிறாரோ அவர் இறுதியில் வின்னராக அறிவிக்கப்படுவார்.
இந்த விளையாட்டில் பங்குகளும் 2 வீரர்களும் தங்கள் ஒரு கையினை முதுகுக்கு பின்புறமாக கட்டியிருத்தல் வேண்டும். ஒற்றை கையாலே இந்த தலகாணியால் அடித்து இந்த விளையாட்டினை விளையாடுதல் வேண்டும். இதுதான் இந்த விளையாட்டின் ரூல்ஸ். இப்போது பார்த்தீங்கன்னா சாக்கோட்டம் நடக்குது. ஆண்களுக்கான சாக்கோட்டம் நடந்துட்டுருக்குது. ஓகே, இந்த விளையாட்டு அரங்கில் 8 திசையெங்கும் விளையாட்டுகள் நடந்துட்டுருக்குது. ஒவ்வொரு விளையாட்டுகளையும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது. ஒவ்வொன்றாகத்தான் எடுக்க முடியும். முடிந்தளவு என்னென்ன விளையாட்டுகளை காட்ட முடியுமோ அத்தனை விளையாட்டுகளையும் இந்த சேனலூடாக நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வீரர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் விளையாட்டுகள் மைதானத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் இங்கு நடைபெற்று முடிந்த விளையாட்டுகளுக்கான வீரர்களுக்கு பரிசுகளும் அதே நேரத்தில் வழங்கி கொண்டிருக்கிறோம். முதலாம் இடம் மார்த்தினோன் எட்வின். முதலாம் இடம் எட்வின். இப்போ மக்களே, நாங்கள் துப்பாக்கி சுடுற விளையாட்டை பார்க்க போகிறோம். என்ன மாதிரி குறிவேற்றி சுடி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ஓட்டையும் முடியும் இல்லையா? ஐயோ எவ்வளோ வேணும்? 5 ஆயிரத்தா? நோட் பண்ணினீங்களா? நீங்க சொன்னீங்க தெரியுமா? ஒன்ன பொறுங்கண்ணாவா? யாருக்கு 10க்கு மேல குட்டு 10க்கு மேல கேன்சல் பண்ணாத. கேன்சல் பண்ணுங்க. அப்படியே கேன்சல் பண்ணு. லைன்ல நிற்கணும். நிறைய லேட்டா அவர் லேட் எடுத்து வந்துச்சு. எல்லா கப்பும் அவரை எடுக்கிறதா? நீங்க தான் எல்லா கப்பும் வாங்க மக்களே, இந்த இடத்துல நிறைய கூட்டமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னென்னு பார்ப்போம். ஓகே, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு.
ஓகே, இங்கே வந்து சமையல் போட்டி நடக்குது. எங்களோட பாரம்பரிய உணவுகள் இங்கு போட்டியாக நடந்துட்டுருக்குது. நிறைய பேர் இதில் பங்கு கொள்ளினோம். இந்த சமையல் கறிகள் மற்றது வேறு வித்தியாசமான உணவுகள் எல்லாம் இங்கே செய்து கொண்டிருக்கணும். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஈஸியாக இருந்தோம், சமையல் ஈஸியாக இருந்தோம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், அவங்களா டேஸ்டாக சாப்பிட்டு பார்க்கணும். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும். இதனால் மீன் கறி சமைச்சு நினைக்கிறேன். நீங்களும் போட்டி போட போறீங்களா? இந்த இடத்துல சாக்கோட்டம் நடக்க இருக்கிறது ஒரு முக்கியமான விளையாட்டு. பாருங்கள், நிறைய பேர் ஊரில் என்ன சாக்கு இருக்குது, இங்கே ஒரு ரூபாய்க்கு தான் இருக்குது, அதைத்தான் போட்டு கண்டிக்கணும். சாக்கு பதிலாக அந்த சாக்கோட்டம் தொடங்க இருக்கிறது. இதுவும் ஒரு தம்பலான விளையாட்டு. சங்கீதத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள
இந்த இடத்துல பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான கிளித்தட்டு விளையாட்டு நடந்துட்டு இருக்குது. ஆண்களுக்கான கிளித்தட்டு விளையாட்டு. விஜய் ஃபேன் இருக்கிறீங்க இந்த கூட்டத்தில். நம்ம தளபதி ஃபேன் இங்க. அப்பா தளபதி ஃபேன் எல்லாம் இங்க வாங்க. மற்றது இதுல கூணு காய்ச்சலாம். உண்மை இந்த சட்டி வந்து டக்குன்னு சுடு தண்ணி வச்சு மனிதனுக்கு குளிக்க கொடுக்கலாம். நீங்களும் குளிக்கலாம். ஏதோ திண்டுட்டு உயிரோட இருக்கிறோம். அதுவே அப்பமன்ற தூய வட்டான சொல்றாங்க. ஏதோ சரி ஓடியாங்க பிள்ளைகள் என்ன 100 ஆறுதல் பரிசுகளும் ஒரு கார் பரிசும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சத்தம் கூட ஆதிக்கு பாட்டுக்காவது போங்கோ. பெண்களுக்கான
இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீன் வகைகள் ஃப்ரெஷ் மீன் வரப்போது. ஆமா 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 இட்டலி இட்டலி முந்தான முடிச்சு முருக்கங்க பாக்கிற தந்துட்டு போனீங்க. ஓடியா முருக்கங்காய் இருக்குது, முருக்கங்காய் இருக்குது, நொங்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, மாங்காய் இருக்குது, பூமாட்டாடி எல்லாம் இருக்கு. சவரம் முருக்கங்காய் ஒரு படி 5 ரூபாய். அண்ணா அப்போ நீங்க தான் நிக்கிறீங்க, என்ன கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓகே ओके on va dire c'est ce côté qui a gagné quand même. Ok, on fera une revanche. Plus fort. Tonight, just chilling. Yeah. Yeah. Okay. Yeah. மறுபடியும் நான் தான் உங்க கதைகளை வில்ல, நான் தான் நீ கும்புக்காலம் விட மாட்டேன், நல்லா ஒழிஞ்சிக்கோ. குடும்பத்தோட பிரார்த்தனை பண்ணிக்கோ. யாரு நம்ம இந்த உலகம் ஃபுல்லா துரோகம். இருட்டில் எந்த நீங்கள் உடல் விட்டு போகும். போன்ல காட்டுவாங்க ரவுண்டு தானா மண்ணை காணும் போது அடுவாங்க பாட்டு போடும் போது கூடு கேட்குது. இது வெளியிட்டு பிடிக்குது, வெண்டாயிருக்குது, பட்டைய கலப்புது. திறமை பிடிச்ச நாய்களை ஓடினாலும் நடந்தே தாண்டி போக நல்லா ஊத்தி பாரு. முகமுடியல எங்கேயும் எப்போதும் நான் நகை இருப்பேன். ஒழிக்கும் கேட்கும் சகுரத்துக்கு கூட வரவும் உனக்கு செக்மேட். அப்ப செவியில அம்மா செல்ஃப் மேட். நான் எதிர்பார்த்த முடிப்பேன், சொல்ல வல்ல சாதிப்பேன். வாழ்க்கைய கட்டுக்கிட்ட படி கதவை ஒரு சிங்கமும் மங்காத்தா தாங்கோ ஆடி பாப்பம்மா. மங்காத்தா ஆட்டம் மணி மணி ஒழுங்கு மணி அம்மா வச்சு வெட்டி சீன தேவையில்லை. அதுவும் அந்த தாய் திறமை இருந்த மச்சி பாடி ஒன்றும் தேவையில்லை. எமன்கிட்ட கிளாஸ் எடுத்த கடவுளின் பிள்ளை. Okay. Comment c'est là? நீங்கள் ஆர்வத்துல கிட்ட கிட்ட வாரீங்க. துருவாசோ அங்க நிக்கிற இடம் இல்ல. துருவாசோ 311 ஆறு நிக்கிறீங்களா? கையெழுத்தும்போ 311 அதே சரியில பயமாங்க. இப்பொழுது விலை குறைப்பு, அதிரடி விலை குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு மீண்டும் மாறீங்கள். அடி வாங்கி தரோம். கொஞ்சம் தூரம் போங்க. இப்ப வந்து 4வது பரிசு விரும்புறார்கள். 4வது பரிசு வேணுமென்றார்கள். கையெழுத்துங்க. 4வது கொஞ்சம் பின்னுக்கு போங்க, கொஞ்சம் பின்னுக்கு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்களின் வீர விளையாட்டான கயிறிழுத்தல் போட்டி, ஆண்களுக்கான கயிறிழுத்தல் போட்டி நடக்க இருக்கிறது. வாங்க அதையும் பார்க்கலாம் நண்பர்களே. அனைத்து விளையாட்டுகளும் எங்கள் தாயகத்தின் வீரத்தையும் எங்கள் தாயகத்தின் பண்பாடுகளையும்
போட்டியிலே கலப்பு நண்பர்கள் 2 முறை வெற்றி பெற்று அது செல்லுபடியாகாது. ஓகே, ரமணன் 0695646524 போன் நம்பர். அட்ரஸ் வந்து பாதிர எழுதி இருக்கிறாரு, யாருன்னு தெரியல, ஆனா போன் நம்பர் சரியா இருக்குது. ஒரு ஆள் வந்து பிளாங்கா எதுவுமே எழுதாம பிளாங்கா வந்திருக்குது, செல்லுபடியாகாது. பிளாங்க் யாருன்னு தெரியல. ஓகே மக்களே, இந்த விளையாட்டின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இஷ்டம் பார்க்க இருக்கிறது 20,000 மதிப்புள்ள இந்த கார் யாருக்கென்று இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துடும். ஓகே, பார்க்கலாம் நண்பர்களே. அந்த ஆறுதல் பரிசுகள், இந்த 20,000 யூரோக்கள் பெறுமதியான இந்த கார் யார் எடுத்து செல்கிறார் என்று இறுதி வரைக்கும் பார்க்கலாம். இன்னும் சில நொடிகளில் யார் அந்த அதிர்ஷ்டசாலி? அன்பு உறவுகளை, சோழகை பல்வேறு அங்காடியோடு இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருகிற வரவேற்பதோடு இதோ அந்த 20,000 யூரோ பெறுமதியான அந்த மகிழ்ந்து யாருக்கு இதோ 1 ரெடியா? 2 ராதியா காக்காவுக்கு தான் அந்த கார் விரோதக்கான 97% சான்சல் இருக்கின்றது. ஆனால் அதிர்ஷ்டம் எப்பொழுதும் பலகளாக மாறிவிடும், அதை நம்பிடக்கூடாது. இன்னும் சோழன் பல்பொருள் அறிவம் 5வது ஆண்டை நிறைவு முன்னிட்டு இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் பார்க்கப்படும். 858 95வது அதிர்ஷ்டசாலியை பார்க்கின்றோம். 1372 இப்போது வந்து அதிர்ஷ்டம் பார்த்து முடிந்துள்ளது. இப்போ வந்து ஆறுதல் பரிசுக்கான பெயர்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசியாக இந்த 1ஆம் பரிசு யாருக்கு, அதாவது இந்த கார் வந்து யார் எடுத்து செல்வார்கள் என்று கடைசியாக சொல்லப்படும். உங்களுக்கு பெருமையுடன் இந்த அதிர்ஷ்ட லாபங்களையும் இந்த சீட்டிருப்பையும் உங்களுடைய அதிர்ஷ்டம் பார்க்கின்ற இந்த விடயங்களையும் எங்களுடைய சோழன் பல்பொருள் அங்காடி அவர்கள் மிகவும் நிவர்த்தியாக அந்த வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது 97வது அதிர்ஷ்டசாலி 939. இந்த கார் யாருக்குரியது, அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை நீங்கள் காணும் இறுதி நிமிடங்கள் இதோ. ஓகே, செல்வதற்கான இலக்கம் அங்கு மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு இப்பொழுது உங்கள் முன்னால் அந்த பெட்டி திறக்கப்பட்டு அந்த காரை கொண்டு செல்வதற்கு சோழன்
வாணிப ஸ்தாபனத்தினாலே வழங்கப்படுகின்ற அந்த இலக்கம் இப்பொழுது உங்களுக்கு இங்கு அறிவிக்கப்பட இருக்கின்றது. அந்த இலக்கத்தை எங்களுடைய தமிழர் புலவாழ்வு கழகத்தின் எங்களுடைய தலைமை அவர்களுடைய கொடுத்தால் நல்லது நினைக்கின்றேன். அந்த அதிர்ஷ்டசாலி இதோ உங்களுக்காக. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? சோழன் கல்வியை அங்காடியின் அதிர்ஷ்டசாலி 20,000 யூரோ பெறுமதியான அந்த காரை பெற்றுக் கொள்ளும் அந்த அதிர்ஷ்டசாலி அறிவிக்கப்படுகின்ற இதோ அந்த நொடிகள். புலவாழ்வு கழகத்தின் பொறுப்பாளர் அவர்கள் இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சோழன் வாணிபத்தின் ஆதரவிலே அந்த கார் பரிசனை பெறப்போகும் அதிர்ஷ்டசாலி எல்லோரும் பாருங்கள். இலக்கம் 1902 யசிந்தா. இந்த இலக்கத்தை கூறியவர் இந்த இடத்தில் இருந்தால் தயவு செய்து முன்னுக்கு வருமாறு கேட்டிருக்கின்றோம். 1902 அவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு எடுக்கப்படுகின்றது. 1902 என்ற இலக்கத்தை கைவசம் வைத்திருக்கும் யசிந்தா அவர்கள். யசிந்தா அவர்களுக்கு இந்த 20,000 பெறுமதியான அந்த கார் வந்து அவர்களுக்கு எங்களுடைய சோழன் பல்பொருள் வணிகம் ஊடாக வழங்கப்படுகின்றது. ஆர்வம் வந்திருக்கிறது. ஆமாம், இதோ அந்த அதிர்ஷ்டசாலி தொலைபேசியில் வருகை தந்திருக்கின்றார். 1902 என்ற அந்த அதிர்ஷ்ட லூபுஷே நகரத்தைச் சேர்ந்தவர் ஜசிந்தா. சென்ற முறையில் இதே நிலைதான். குந்துவாஸ் நகரத்தைச் சேர்ந்தவர் வீட்டுக்கு சென்று விட்டார். பின்பு வந்து அவர் சோழன் வாணிபத்திலே காரணை பெற்றுக் கொண்டார். அந்த வகையிலே ஜசிந்தா அவர்கள் சோழன் வாணிபத்திற்கு வருகை தந்து உங்களுடைய காரணை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை இந்த உறவுகளின் முன்னாலே அறிவித்திருக்கின்றோம். ஓகே நண்பர்களே, இந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களைகட்டி இருந்துச்சு. அதோட நிறைய எங்கண்ட தமிழ் கலாச்சார விளையாட்டுகள் எல்லாம் இங்கே நடந்தது. அது மட்டும் கிடையாது, எங்கட நாட்டு சாப்பாடுகள் கூடி இந்த இடத்துல விற்பனை செய்யப்பட்டது. அதையும் பார்த்தோம். மிக மிக சிறப்பாக நடந்தது. இதை பார்ப்பதற்காக நிறைய மக்களும் தொலைவில் இருந்து வந்திருந்தனர். உங்களுக்கும் இந்த விளையாட்டு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரை இந்த காணொலியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அத்தோடு நிற்காமல் இந்த ஹச்தன் பிரான்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு காணொலி மூலம் உறவுகள் எல்லோரையும் சந்திக்கலாம். பாய்.